மட்டக்களப்பின் மற்றுமொரு சுவையில் எங்களோட ஊர் பேச்சு வழக்கில் மணப்புன்னு சொல்லுவாங்க. ஆஹா, வாசனை அழத்தூக்குது. பூவில் நாவிருந்தால் காற்று வாய் திறந்தால் அனைவருக்கும் அன்பான வணக்கம். இன்று மட்டக்களப்பின் பாரம்பரிய முறையில் வாழைக்காய், கத்திரிக்காய் மற்றும் கனவா மீனோட தலை சேர்த்த பாட்கறி தான் உங்களுடன் பகிர்ந்து கொள்ளப் போகிறேன். டோன்ட் மிஸ் இட். இந்த கனவா மீனோட தலை சேர்க்கிறது எங்களோட ஊரில் மணப்பு சேர்க்கிறேன்னு சொல்லுவாங்க. அதாவது இப்படி இலக்கறி கறிகள், மரக்கறி கறிகள் இதுக்கு சின்னதாக மச்சம் சேர்த்து சமைக்கிறது மணப்பு போடுறதுன்னு சொல்லுவாங்க. அதாவது இப்போ பூசணிக்காய், மரவள்ளிக்கிழங்குக்கு பால் கறி வைக்கக்குள்ளே சொல்லுவாங்க, அப்படியே 2 இறால் கருவாடை பிச்சு போடுங்க மணப்பு கண்டு. அது ஒரு பேச்சு வழக்கு. அவங்களோட அந்த பேசுகிற பேச்சிலேயே அந்த கறி அவ்வளோ சுவையாக இருக்கும். அந்த பேச்சு கறியை சாப்பிட்ட மாதிரி அவ்வளோ ஒரு சுவையாக இருக்கும். சுவையான ஒரு தமிழ்ன்னு சொல்லலாம், மட்டக்களப்பு தமிழ். இப்போ இதுக்கு நான் கனவா மீனோட தலையை போட்டு க்ளீன் பண்ணி வச்ச தலை, அதுக்குள்ளே பூண்டு, வெங்காயம், இது பச்சை மிளகாயும் பழுத்த மிளகாயும் சேர்த்து போடுறேன். இதில் ஸ்பெஷல் பழுத்த மிளகாய் சேர்க்கிறதான். இந்த பூசணிக்காய் கறி, இந்த வாழைக்காய் கறி இதுக்கெல்லாம் ஊரில் அந்த வாட்டிக்குள்ளே தெரிஞ்செடுப்பாங்க பழுத்த மிளகாயை, அதை போட்டு தான் வைப்பாங்க. அது ஒரு சுவையாக இருக்கும். இன்னும் அந்த கறிகள் எல்லாம் கொஞ்சம் இனிச்ச மாதிரி கறிகள். இதுக்கு சின்ன வெங்காயம் தான் அந்த காலத்தில் போட்டு சமைப்பாங்க. இப்போ இந்த சின்ன வெங்காயம் வருது, ஆனால் அது அவ்வளோ தூரம் மினக்கட்டு டைம் எடுத்து செய்கிற அளவுக்கு எங்களுக்கு நேரம் இல்லை. சொல்லப்போனால் 7 நாளுமே எங்களுக்கு ஃபுல் ப்ரோக்ராம் பிஸி. நாங்கள் இப்போ நான் இதுக்குள்ளே உப்பு சேர்க்கிறேன், அதோட மஞ்சள் தூள், கருப்பு மிளகு, அது கொஞ்சம் ஒரு 5-10 சேர்க்கலாம். நீங்கள் சொல்லுவாங்க 10 மிளகு சேர்த்தால் பகைவர் வீட்லேயும் சாப்பிடலாமண்டு. ஏன்னா அந்த மிளகுக்கு அந்த நச்சுத்தன்மையை குறைக்கிற ஒரு தன்மை இருக்கலாமன்னு சொல்லி, அது நச்சுத்தன்மை ஏதோ அந்த அங்கே ஊரில் பாம்பு கடிச்சாக்களுக்கெல்லாம் மிளகத்தான் கொடுப்பாங்க, அந்த விஷம் வராமல் இருக்கிறதுக்கு ஃபர்ஸ்ட் எய்ட் மாதிரி. மிளகு நார்மலாக எங்களோட உடம்புல இருக்கிற அந்த அலர்ஜி தன்மையெல்லாம் குறைக்கும்னு சொல்லுவாங்க. ஏன்னா இப்போ எல்லா காய்கறிகளுக்கும் தெரியும் தானே, ரசாயன கிருமி நாசினிகள், மருந்துகள் தான் அடித்து இங்கே வரும். அப்போ நாங்கள் அதை எவ்வளோ கழுவினாலும் கொஞ்சம் 10 மிளகு சேர்த்து சமைக்கிறது நல்லது தானே. சத்தாகவும் இருக்கும், வாசனையாகவும் இருக்கும். அதோட பொதுவாக பார்த்திங்கன்னா கடல் உணவுகள் எல்லாம் கொஞ்சம் அலர்ஜி தன்மை இருக்கும். அப்போ நீங்கள் கட்டாயம் மிளகு சேர்க்க வேணும், மிளகு வெந்தயம் சேர்க்க வேணும். சிலர் மீன் குழம்பை நாங்கள் வெந்தயம் சேர்க்காம தான் வைக்கிறோன்னு சொல்லுவாங்க. வெந்தயம் இல்லாத கறி சந்தேகம்னு சொல்லுவாங்க இல்லையே. இப்போ இதில் அறிவியலாக வந்ததுக்கு அப்புறம் நான் மாங்காய் சேர்க்கிறேன். நான் புளிக்கு மாங்காய் தான் சேர்க்க போகிறேன். மாங்காய் கிடைக்காதாக்கள் நீங்கள் தேசிக்காய் புளி, அதாவது எலுமிச்சம்பழ புளிச்சாறு சேர்க்கலாம். அது எப்படின்னு சொன்னால் சமைச்சு முடித்து கடைசியில் கொஞ்சம் சூடாற விட்டு நீங்கள் சேர்த்துக்கிளறலாம். இப்போ இந்த கறி ரெடி ஆகிட்டுது. இது மிகவும் ஈஸியான கறி. கடைசியாக ரம்பெல்லாம் கருவேப்பிலை சேர்க்க போகிறேன். கருவேப்பிலை ஏற்கனவே சேர்த்துட்டு அதுக்குள்ளே கிடக்குது, வீடியோ விடுபட்டுது. இப்போ ரம்பை சேர்க்க போகிறேன். இதுக்கு கொத்தமல்லி, புதினா எதுவுமே சேர்க்கறது இல்லை.
உங்களுக்கு அந்த பாரம்பரிய டேஸ்ட் வேறு வேணும்னு சொன்னால் ரம்பையிலையும் கறிவேப்பிலையும் தான் சேர்க்கிறது. ரம்பையில் கிடைக்காதவர்கள் தனியாக கறிவேப்பிலையை சேர்த்து செய்யலாம். இப்போ நீங்கள் புதினா இதெல்லாம் போட்டிங்கன்னா, கொத்தமல்லி எல்லாம் இதுக்கு சேர்க்க வடிகட்டிங்கன்னா அது அந்த கறியோட மணத்தையும் டேஸ்ட்டையும் மாற்றி விட்டுரும். அதால் நீங்கள் ட்ரை பண்ணுறதா இருந்தால் இப்படியோ சேர்த்து ட்ரை பண்ணுங்கள். நார்மலாக நான் இதுக்குள்ளே பிலாக்கொட்டையும் சேர்த்து செய்கிறது. அதை மறந்துட்டேன் பிலாக்கொட்டை போடுறதுக்கு. நீங்கள் இதோட பிலாக்கொட்டையும் சேர்த்து செய்தால் மிகவும் சுவையாக இருக்கும். கூட போடுறதில்ல, இது கொஞ்சமாக டேஸ்ட்டுக்கு போடுறது தானே. இதுக்கு நீங்கள் தேங்காய் எண்ணெயில் செத்தல் மிளகாய் வெங்காயம் அதுகள் தாளித்து போட்டிங்கன்னா இன்னும் சுவையாக இருக்கும். நான் இப்போ தாளிப்பு எதுவும் இல்லாமல் சும்மா தான் செய்கிறேன். நல்ல வாசமாக இருக்குது. இப்போ நான் ஃபர்ஸ்ட் கோகோனட் மில்க் விடுறேன். இப்போ அடுப்பு ஓப்பன் பண்ண போகிறேன். ஏனெண்டா ஃபர்ஸ்ட் கோகோனட் மில்க் விட்டதுக்கு பிறகு அடுப்பை கொதிக்க வச்சிங்கன்னா உங்களுக்கு பால் எல்லாம் தண்ணியாக போயிடும். அதோடு இப்போ ஒரு அரை டீஸ்பூன் வெந்தயம் சேர்க்கிறேன். இப்போ எல்லாத்தையும் கிளறி விடுவோம். உங்களுக்கு பார்க்க இது தண்ணி மாதிரி இருக்குது. கொஞ்ச நேரத்தால் அது அப்படியே இறுகி வந்துடும் கறி. உண்மையிலே நல்ல வாசமாக இருக்குது. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இது டேஸ்ட்டும் அவ்வளோ அட்டகாசமாக இருக்கும். திரும்ப திரும்ப செய்வீங்க. கடைசியாக ஒருக்கா உப்பு புளி பார்த்துக்கொள்ளுங்க. பார்த்து காணாட்டி சேர்த்துக்கொள்ளலாம். எனக்கு ஓகேயாக இருக்குது, எல்லாம் அளவாக இருக்குது. இப்போ இந்த கறி ரெடி. இதோ மட்டக்களப்பின் பாரம்பரிய முறைப்படி மண் சட்டியில் மணக்க மணக்க ஒரு மல்டி விட்டமின் கறி, வாழைக்காய், கத்திரிக்காய் மற்றும் கனவா மீன் தலை சேர்த்து பால் கறி. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். மீண்டும் ஒரு காணொளியோடு உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறும் நான் நன்றியுடன் தீபா. வாவ், வாட் பியூட்டிஃபுல். பூவில் நாவிருந்தால் காட்டு வாய் திறந்தால் காதல் காதல் என்று பேசும் நீலா தமிழறிந்தால் அலை மொழி தெரிந்தால் நம்மேல் கவி எழுதி வீசும் வாழ்வோடு வளர்பிறைதானே வண்ண நிலவே நிலவே வானோடு நீளம் போல இழைந்து கொண்டது தான் உறவே உறங்காத நேரங்கூட உந்தன் கனவே கனவே உன்னோடு உயிரை போல் உறைந்து கொண்டது தான் உறவே மறுக்காத ஒன்றாகும் மறக்காத என் தேகம் நல